அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் தனப்பிரியா. நான் கத்தாரில் இருக்கேன். அக்ஷய லக்ன பத்ததி இந்த வகுப்பு படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த புது உடைமூர்த்தி ஐயாவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த அக்ஷய லக்ன பத்ததி பற்றி நிறைய டிவியில் தான் கேள்விப்பட்டு ரொம்ப புதுசாக இருந்தது. நீங்களும் கற்றுக்கோங்க, எல்லோரும் கற்றுக்கலாம் ஜாதகம் அப்படின்னு சொல்லும் போது அது புதுசாக இருந்தது. யாருமே நீங்கள் படிங்க அந்த மாதிரி சொல்லி கேள்விப்பட்டதில்லை. எனக்கும் சின்ன வயசுலேருந்தே அந்த ஜாதக கட்டம் இதெல்லாம் ஏதோ ஒரு ஆர்வம், அந்த எப்படி கரெக்டாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எப்பயுமே ஒரு கொஸ்டின் இருந்தது. அந்த அட்ராக்ஷன் இருந்தது. எப்படி இது கணிக்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்க. ஸோ இது நிறைய இன்டர்வியூவில் பார்க்கும்போது எல்லாருமே படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது எனக்கு சரி நம்மளும் படிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு நாள் அப்படியே ஜஸ்ட் லைக் தட் போயிட்டு கான்டாக்டில் போயிட்டேன், மெசேஜ் போட்டேன். அது எப்படி நானே ஜாயின் பண்ணேன்ட்டுன்னு அது ஒரு ஒரு மேஜிக் மாதிரி நடந்தது. ஒரு நாள் டக்குன்னு ஜாயின் பண்ணிட்டேன். அது ஆனால் 1 month பிஃபோரே நான் 64 வீடியோன்னதும் கொஞ்சம் எனக்கு சரி நம்ம பொறுமையாகவே படிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு 64 வீடியோ ஃபஸ்ட்டு ஃபீஸ் பே பண்ணிவிட்டு வீடியோ மட்டும் வாங்கிட்டேன். சார் நான் 1 month கழித்து நெக்ஸ்ட்டு கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அப்போ 64 வீடியோஸ் மட்டும் அனுப்பிச்சாங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ 2 வீடியோன்னு சொல்லிட்டு நோட்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். அதாவது லைக் அது நோட்ஸ் எழுதிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வந்தது. லைக் லக்ன ஆதிபத்தியம், நட்சத்திர ஆதிபத்தியம்லாம் 2 வீடியோ 3 வீடியோ கவனிக்கும் போதே புரிஞ்ச உடனே நானே வீடியோவை ஆஃப் பண்ணிவிட்டு எழுத ஆரம்பிச்சிட்டேன். நானாகவே கட்டம் போட்டு எழுதிட்டு திரும்ப வீடியோ ஆன் பண்ணி கரெக்டாக எழுதியிருக்கேன் நான் செக் பண்ணும்போது ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ சிம்ப்ளிஃபைடாக இந்த மாதிரி ரொம்ப சிம்ப்ளிஃபைடு கிளாஸ் அண்ட் அதை ரொம்ப அழகாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அதை வடிவமைச்சிருக்காங்க சார். ஸோ அதுக்கப்புறம் 1 month கழித்து ஜாயின் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு. வீடியோலாம் ஒரு 20 daysலேயே முடிச்சிட்டேன். மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு வித்தியாசம் இருந்தது. இன்னும் நம்ம வேறு வீடியோஸ்லாம் பார்த்தா கன்ஃபியூஷனாக இருந்தது, புரிகிற மாதிரி இல்லை. நான் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இது டோட்டலி டிஃப்ரெண்ட் வே ஆஃப் சிலபஸ். இது நம்ம வீடியோவில் பார்க்குற அந்த பாரம்பரிய ஜோடி இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுது, ஒன்றுமே புரியல, இதெல்லாம் பல வருஷம் ஆகும்ன்ற மாதிரி தெரிஞ்சுட்டு என்ன பண்ணேன், அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். சரி நம்ம நெக்ஸ்ட் அடுத்த மாதம் புது கிளாஸ் ஆரம்பிக்கிற வரைக்கும் இதையே திரும்ப படிக்கலான்னு சொல்லிட்டு அது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது. அவசரமாக வாங்கி அவசரமாக படிக்கிறத விட இது ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அப்புறமா படிச்சுட்டு உடனே நல்ல ஒரு எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக பிளஸ்டாக ஃபீல் பண்ணேன். உடனே என்னோடய கிட்ஸுக்கும் சொன்னேன், நீங்களாம் கூட சீக்கிரமாக படிங்க, ரொம்ப எங்கேஜில் படிக்கும்போது நல்லா புரியும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நிறைய சேஞ்சஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் கிட்ஸுக்கும். கோச்சஸ்லாம் ரொம்ப நல்லா ஒரு ரொம்ப KG1 குழந்தைங்களுக்கு ABCD சொல்லித்தர மாதிரி ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாங்க. அவங்க ரொம்ப அவசரம்லாம் பட்டு அவங்களுடைய அப்படிலாம் சொல்லி தந்திருந்தால் புரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. ரொம்ப பொறுமையாக சொல்லி கொடுத்தாங்க. அப்புறமா ஒன் மோர் திங், இது படிக்கும்போது 12 கட்டத்துக்குள்ளவே தான் எல்லாம் நம்மளுடைய லைஃபே இருக்குது. அந்த நகர்வு படி தான் நம்மளுடைய லைஃப்பும் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நம்ம யாரும் இது சீக்கிரமாக நடக்குமா, அது சீக்கிரமாக நடக்குமா, அந்த மாதிரி ரொம்ப எதிர்பார்ப்பும் பதட்டம் ஏமாற்றம் எதுவுமே நமக்கு இருக்காது. இந்த அக்ஷய லக்ன பத்ததி படித்தோம்னா பொறுமையாக வந்துடும். சரி அது நடக்கும் கண்டிப்பாக. அது பாட்டு நடக்கும்போது நமக்கு அந்த பிராப்தம் இருந்தால் கண்டிப்பாக
நடக்கும்ன்ற ஒரு நல்ல ஒரு தெளிவான மனநிலைக்கு வந்துருவோம். அது ஒரு பெரிய ப்ளஸ். இந்த கிளாஸ் மூலிமா நம்ம நான் லேர்ன் பண்ணிக்கிட்டது அந்த ஒரு விஷயம். ஒன் மோர் திங் வந்து இந்த கிளாஸ் நான் அட்டெண்ட் பண்ணி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, யோகா எப்படி வேர்ல்டு ஃபுல்லாக எல்லாராலையுமே பெருசாக கொண்டாடப்படுது, அது ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இந்தியா அதனால் யோகா வந்து ஃப்ரம் இந்தியா அது வந்து எவ்வளோ பேர் அதில் பயனடைகிறாங்க. அதே மாதிரி அக்ஷய பத்ததியும் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்து ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டுக்கு ஃபுல்லாக எல்லோரும் படிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. நெக்ஸ்ட் இந்தியா ஃபுல்லாக வரும். அடுத்து வந்து எனக்கு ஷுவராக தெரியும் இது வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகும். ஏன்னா இதில் வந்து அந்த சிலபஸ் அந்த மாதிரி வடிவமைச்சிருக்காரு சார் பொதுவுடைமூர்த்தி ஐயா. அப்புறம் அதில் ஒரு கிளாரிட்டி, அது ஒரு கால்குலேஷன், எல்லாமே ஒளிவு மறைவு எதுவுமே இல்லாமல் எல்லாரும் பயன்பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடவுளுக்கு நிகராக அவர் வந்து அப்படியே மனசார கொடுத்துட்டாரு எல்லாருக்கும். படிச்சுக்கோங்க, இதில் நீங்கள் வந்து என்னென்ன எடுக்க முடியுமோ எடுத்துக்கோங்க, எல்லா பலனையும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பெரிய மனசாக எல்லாருக்கும் கொடுத்துட்டாருன்னு தான் சொல்லுவேன் நான். அப்புறமா ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் இப்போ இருக்கிற வேர்ல்டு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் வேகமாக வந்துடும். வேர்ல்டு ஃபுல்லாக இப்போ பற்றி ஈவன் ஃபாரினர்ஸ்லாம் கண்டிப்பாக படிப்பாங்க, எனக்கு தோணுது அந்த மாதிரி. அப்புறம் ஈவன் இந்த கர்மா கிளாஸ் அது ஒன்று அட்டன் பண்ணாலே கண்டிப்பாக அதாவது அந்த பர்சன் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டாலே அவங்களால வேறு யாருக்குமே எந்த ஒரு தொல்லையுமே வராது. அந்த மாதிரி ஒரு பக்குவம் சொல்லித்தர ஒரு கிளாஸ். ஸோ பொதுவுடைமூர்த்தி சார் அந்த கிளாஸில் பார்த்தது, இன்டராக்ஷன் பண்ணது, அவருடைய சமகாலத்தில் நாங்கள் எல்லாமே படிக்கிறது ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறோம். அதுவும் இது வந்து லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் ஃபார்மில் இருக்கிறது பெரிய பெரிய இப்போ தேவையான ஒரு விஷயம். அதுவும் ரெடியாக இருக்குது. ஸோ பொதுவுடைமூர்த்தி ஐயா வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, பெரிய பொக்கிஷத்தை பெரிய சொத்தை வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் கையிலையும் கொடுத்துருக்காரு. அதை வந்து நல்ல முறையில் பொறுப்பாக பலன் சொல்கிறவங்களுக்கு ரொம்ப பொறுப்பாகவும் பொறுமையாகவும் அவங்களுடைய மனசு நோகாமல் நல்ல பலன் சொல்லணும். அவங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு அமைதி, அவங்களுக்கு சந்தோஷம் வர மாதிரி நம்ம வந்து அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி நம்மக்கிட்ட ஜோதிடம் பார்க்க வரவங்க ஏதாச்சும் கஷ்டம்னு சொல்லி பார்க்க வரவங்க, கட்டத்தை பாருங்கன்னு சொல்ல வரவங்களுக்கு ரொம்ப பொறுமையாக, நம்மளுக்கு ரொம்ப பெரிய பொறுப்பு இருக்குது. ஏன்னா நம்மளுடைய வார்த்தை நான் ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட்டுன்னு சொல்லி எதையும் சொல்லிடக்கூடாது. உடனே பொறுப்பாக நம்ம கையில் பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது. அது வந்து கொஞ்சம் பொறுமையாகவும் நல்லா கணிச்சு சரியான வார்த்தையெல்லாம் உபயோகித்து அவருக்கு நல்ல பேர் கொடுக்கணும். நம்ம இதுதான் என்னுடைய இந்த கிளாஸில் லேர்ன் பண்ணது, என் மனசுக்கு தோணுது. எல்லா கோச்சஸ்க்கும் நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப பொறுமையாக எங்களுக்கு கிளாஸஸ் எடுத்திருக்காங்க. எங்களுக்கு இன்றைக்கி நாங்கள் இந்த எல்லாம் புரியுது அப்படின்ற நிலைமைக்கு அவங்கெல்லாம் பெரிய காரணம். ரொம்ப பொறுமையாக உட்காந்து எல்லா கேள்விக்கு பதில் சொல்லி இந்த பொக்கிஷத்தை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னும் அட்வான்ஸ்லாம் நல்லா படித்து நல்ல ஒரு புரிதலோட நல்ல இந்த சொசைட்டிக்கு ஏதாச்சும் நல்ல பலன் கொடுக்கணும். அது என்னுடைய ஆசை. ரொம்ப நன்றிங்க ஐயா, பொதுவுடைமூர்த்தி ஐயா, அண்ட் கோச்சஸ், எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ மச்.